அனைவருக்கும் வணக்கம். நகங்கள் நிறம் மாறுறத வச்சு என்ன நோய் வரும்னு சொல்கிறேன். நகங்கள் நீல நிறமாக மாறிச்சிங்கன்னா நுரையீரல் நோய்கள் வரும், இதய நோய்கள் வரும். அதேபோல் நகங்கள் கருப்பு நிறமாக மாறும், சொத்தைப்பட்டா மாரி குழியாகவும் ஏற்படும். அவங்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, இதயம் செயலிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, தைராய்டு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நகங்கள் சிவப்பு நிறமாக மாறிடும். சிவப்பு நிறமாக மாறிச்சுன்னா பள்ளமாக விழுந்துடும். அவங்களுக்கு வலிப்பு நோய் வர வாய்ப்பு இருக்கிறது, நீரிழிவு நோய் வர வாய்ப்பு இருக்கிறது, சோர்வு ஏற்படும், புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கருப்பு நிறத்தில் கருப்பு கோடு விடும், நகத்தின் மேலே நடுவில் கருப்பு கோடு விழுந்துச்சுன்னா தோல் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது, இதய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. இரத்த சோகை இருந்தாலும் அது மாதிரி ஏற்படும், இதயம் செயலிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நகத்தின் நடுவில் கோடு இருந்துச்சுன்னா. அதே போல் நகங்கள் சதையோடு ஒட்டாமல் இருக்கும். சதையோடு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் உருவாகும். அது மாதிரி காளான் தொற்று வரும், பூஞ்சை தொற்றுன்னு சொல்லுவாங்க, அதுமாரி இருக்கும். உணவில் ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் அதுமாரி வரும். நகத்தோடு ஒட்டி இருக்காது சதை, அதுமாதிரி தனியாக தெரியும் நகம். அதே போல் நகம் மஞ்சள் நிறமாக மாறும். மஞ்சள் நிறமாக இருந்துச்சுன்னா புகைப்பிடிப்பவங்களுக்கு அதுமாரி வரும். நிணநீர் வீக்கம் ஏற்பட்டால் அதுமாரி வரும். சொரியாசிஸ் பிரச்சனை இருந்தாலும் அதுமாரி வரும். பூஞ்சை தொற்று இருந்தாலும் அதுமாதிரி மஞ்சள் நிறமாக மாறும் நகம். அதே போல் நம்ம தக்காளி அடிக்கடி உணவில் நம்ம சேர்த்துன்னு வந்தோம்னா வயிற்று புற்றுநோய் வராது, குடல் புற்றுநோய் வராது. அதே தக்காளி அரைச்சி தேனுடன் கலந்து முகத்தில் தடவி வந்தீங்கன்னா முகம் பொலிப்பாகும், கருவளையும் இருந்தாலும் மறைஞ்சிவிடும், முகம் பொலிவடையும். பேன் தொல்லையில் இருக்கிறவங்க அரளிப்பூ எடுத்து தலையில் வச்சுருந்தீங்கன்னா பேன் தொல்லை ஒழியும். அதே போல் வாழை இலையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கற்கள் உருவாகாது. அதேமாதிரி அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அல்சர் குணமாகும், ரத்தம் சுத்தமாகும், ஆயில் கூடும். அதே போல் அடிக்கடி உணவில் சுரக்காய் சேர்த்திங்கன்னா தேவையில்லாத தொப்பை குறையும். அதே போல் வெண்பூசணிக்காய் சாறு அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா தொப்பை குறையும், புற்றுநோய் வராமல் தடுக்கும், பெண்கள் வெள்ளைப்படுதல் நின்றுவிடும். அதே போல் அல்சர் குணமாகிறதுக்கு டெய்லி உணவு சாப்பிட்டவுடன் ஒரு ஸ்பூன் சோம்பு தினமும் ஒரு 15 நாட்கள் சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே சோம்பு போட்டு நின்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் குணமாகிடும். அதே போல் அதிக நேரம் தூங்காமல் கண் வீசினீங்கன்னா டைப் 2 சர்க்கரை வர வாய்ப்பு இருக்கிறது, மாரடைப்பு வரவும் வாய்ப்பு இருக்குது. டைமோடு தூங்கணுன்னா இதயத்துக்கு நல்லது. அதே போல் கொடுக்காப்புளி இலையை நேரில் உலர்த்தி காய வச்சுன்னு தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூல நோய் குணமாகும், பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் சரியாகிடும். அதே கொடுக்காப்புளி காயை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இப்பேற்பட்ட வைரஸ் ஜுரமும் சரியாகிடும். அதே போல் சிறியானங்கை, ஜீரகம், மிளகுக்கு சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சுன்னு வந்தீங்கன்னா மலேரியா ஜுரம் குணமாகிடும். நன்றி, வணக்கம்.